இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தொடரலாம். மார்க்கு 4 அதிகாரம் 26 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வளர தொடங்குகிறோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த வாழ்க்கை நம்மிலே பெருக தொடங்குகிறது. ஒரு விதையை நாம் ஊன்றும் பொழுது அது அப்படியே இருந்து விடுவதில்லை. முளைத்து முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அதே போல நம்முடைய இந்த வாழ்க்கை, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த அந்த வாழ்க்கையை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறோம். அந்த வாழ்க்கை நமக்குள்ளே வளர தொடங்குகிறது. அது வளர்ந்து பெரிதாகிறது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் எல்லாம் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஒரு விதையை நாம் தோட்டத்திலே போடுகிறோம், முளைக்க விடுகிறோம், வீட்டிற்கு வந்து நம்முடைய வேலைகளை செய்கிறோம். போய் பார்த்தால் அடுத்த நாள் அது முளைத்திருக்கிறது. 2 நாள் கழித்து பார்த்தால் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது. நாம் அதற்கு உரமிட்டு தண்ணீர் விட்டு அதை வேலி அடைத்து பாதுகாக்கும் பொழுது அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியிலே நமக்கு அது பலன் தருகிறது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். விதைக்கப்பட்ட அந்த விதை வளர தொடங்குகிறது. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதிலே கனிகள் வருகிறது. அதை நட்டு அதை வளர செய்கிற தேவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதிலே கனிகள் காணப்படுகிறது. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் அதை விளைய செய்கிறவர் தேவன். நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் அதிலே பலனை உண்டாக செய்கிறவர் கர்த்தர். அது எப்படி பலன் உண்டாகிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத விதமாய் கர்த்தர் அதை வளர செய்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மை அறியாமல் நமக்குள்ளாலே அது வளர்கிறது. வேதத்திலே அந்த உள்ளான மனுஷன் வளர்வதை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும்படி நாம் உள்ளான மனிதனிலே வளர்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவருக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வளர்கிறோம் என்று சொல்லி எபேசியர் 4 அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வளர்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நாம் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் வளர்வதற்கு சில காரணிகள், எப்படி செடிக்கு நாம் தண்ணீர் விட்டு உரம் போடும் பொழுது அது வளர்கிறோம், அதே போல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்வதற்கு சில காரணிகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். எபேசியர் 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் அவர் வைத்திருக்கிறது. நாம் இந்த உள்ளான மனிதன், அந்த உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வளர்வதற்கு ஏதுவாக அவர்களை அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தனித்து வளர்ந்து விட முடியாது. நமக்கு மற்றவர்களுடைய உதவி வேண்டும், மற்றவர்களுடைய ஜெபங்கள் நமக்கு வேண்டும், மற்றவர்களுடைய ஆலோசனைகள் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக ஒரு பூரண புருஷராக நாம் மாற வேண்டுமானால் அவர் இவர்களை எல்லாம் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எதிலெல்லாம் வளர வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவின் நிறைவான அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும், அன்பிலே வளர வேண்டும், விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும்.
இதுல எல்லாம் நாம் வளரும் பொழுது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதான பூரண வளர்ச்சியை நாம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்தெடுத்த பொழுது தம்மோடு கூட இருக்க பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்ப அவர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களுக்கு அவர் கொடுத்த பயிற்சி எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக அவர்கள் விசுவாசத்திலே வளர்வதை பற்றி அவர் கரசனையாக இருந்தார் என்று வேதத்துல நாம் பார்க்கலாம். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எவ்வளவு நாள் நான் கூட இருப்பேன், எப்பொழுதுதான் நீங்கள் விசுவாசத்தை படிப்பீர்கள் என்று அவர்களிடம் கோபப்பட்டார். ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்திலே வளரும்படி விரும்பினார். அதே போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது அதுதான். ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். உடனே தோமா கேட்டார், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு நாளும் நான் உங்களோடு கூட இருந்த பொழுது நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். விசுவாசத்திலே அவர்கள் வளர ஆண்டவர் விரும்பினார். அன்பிலே அவர்கள் பெருக ஆண்டவர் அவர்களுக்கு கற்பித்தார். அவர்கள் பிதாவை அறிய இன்னும் அதிகமாய் பிதாவை அறிந்து கொள்ள அவர் எதிர்பார்த்தார். நாமும் கூட அப்படிதான் பரிசுத்தத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பரிபூர்ணமாக்கி முடிக்கிறவரும் கர்த்தரே தான். அவரோடு நாம் வாழும் பொழுது இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல ஆண்டவரோடு நாம் நெருங்கி பழக பழக அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எப்பொழுது நாம் அவரை அதிகமாக அறிய முடியும் என்றால் ஆண்டவரோடு நாம் தனித்திருந்து திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருந்து அவருக்கு அடுத்த காரியங்களில் நாம் நேரம் செலவிடும் பொழுது நாம் அவரிலே வளர்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வதோடு நாம் நிறுத்தி விடாமல் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர பிரயாசப்படுவோம், அன்பிலே வளர பிரயாசப்படுவோம், பரிசுத்தத்திலே வளர பிரயாசப்படுவோம், விசுவாசத்திலே வளர பிரயாசப்படுவோம். இந்த உலக வேலைகளை செய்யாமல் எப்பொழுதும் அதிலே தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அவனுக்கு தெரியாத விதமாய் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. அப்படியானால் இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் நாம் செய்யலாம், அதோடு கூட கர்த்தருக்கென்று நாம் செலவிடுகிற நேரங்களும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் பிரயாசப்படுகிற இந்த உள்ளான மனுஷன் பலப்பட நாம் பிரயாசப்படுகிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தரே அதை வாக்க செய்கிறார், நமக்குள்ளே விதை முளைக்க செய்கிறார், அந்த செடியாக அது படர செய்கிறார், அதிலே கனிகள் வர செய்கிறார். அவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அவர் கனி தேடி வரும் பொழுது அதிலே கனி இருக்கும்படி செய்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நான் இன்னும் ஆண்டவருடைய காரியங்களிலே நான் வளரவில்லை, அவரை ஏற்றுக்கொண்ட பிரகாரமாகவே தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிற நீங்கள் அவரோடு உள்ள வாழ்க்கையிலே இன்னும் கிட்டி சேர, இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சரியான வழிகளை திறந்து உங்களை நடத்துவார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் இயேசப்பா உம்மிலே வளரத்தக்கதாக அவர்களுக்கு ஏதுக்களை நீர் உண்டு பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படவும் பூரணப்படவும் தக்கதாக, உமக்கு ஒப்பான அந்த பூரண வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக எங்களுக்கு கிருபை புரியும். உம்முடைய கரங்களிலே எங்களை தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை